ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த யூனிவர்சல் கோட். நான் உங்கள் அபிராமி. டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எதுக்கான இந்த வீடியோன்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது இந்த ஒரு சீக்ரெட் உங்கள் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு சீக்ரெட்டை தான் நாங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே என்ன விஷயம்ன்றது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்கள் வாழ்க்கையே மாற்றுறது உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. அது பக்கத்தில் கூட இல்லைங்க, அது உங்கள் மைண்டுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். அதான் நான் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் எல்லாத்தையும் விடவே பவர்ஃபுல்லானது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னா என்னதுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துடலாம். உங்கள் பிரெயினில் 2 மேஜர் ஸ்பாட் இருக்குது. அதுதான் ஒன்று கான்ஷியஸான மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸான மைண்ட். இந்த 2 மேஜர் ஸ்பாட்டுமே எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நாம் பார்த்துடலாம். கான்ஷியஸான மைண்ட் எப்படின்னு சொன்னால் லாஜிக்கானது. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்போவுமே எமோஷ்னலாலேயும் பவர்ஃபுல்லாகவும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மிஷின் மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிற, நீங்கள் செய்கிற, டெய்லி நீங்கள் செய்கிற ருட்டீனில் 95% ஆஃப் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதுவுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு காரை ஓட்டுறீங்கன்னு வைப்பேன். அந்த நீங்கள் காரை ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுவே கொஞ்ச நாளைக்கு கழிச்சு நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட அந்த காரை ட்ரைவ் பண்ண முடியும். அது எப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ஷியரிங்கு, எப்படி போகணும், என்ன மாதிரி இந்த மாதிரி கியர் போடணும், எல்லாத்தையுமே அது வந்து படமாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ அதனால தான் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் எதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கை வச்சாலுமே அது கரெக்டாக எது ஸ்டியரிங்கு, எது கியரு, எது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷுவல்ஸாக காட்டி நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட ஓட்டுறதுக்குரிய ஒரு மெஷினாக ஒர்க் பண்ணுது. சரிதானே? உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும் என்று சொல்கிறாங்க. அதுதான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட தியரியே. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்மை பொய் என்கிறது எப்போவுமே தெரிய போகிறதில்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி எந்த வாக்கியத்தை, எந்த வசனத்தை, எந்த வேர்ட்ஸை நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான் உண்மை என்று தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஏற்றுக்கும். அதுதான் உண்மையில வந்து மனதுக்குள்ள அப்படியே ஸ்டோர் பண்ண வலிக்கிட்டுரும். அது மட்டும் இல்லாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் டெய்லி யாரை பார்க்குறீங்களோ, யாரு கூட இருக்கிறீங்களோ அதுதான் ஒரு உண்மையான ரியலான ஒரு லைஃப் அது வந்து தீர்மானிச்சிடும். அப்போ அதுக்கு உண்மை போய் தெரியாமல் அதனால தான் நாங்கள் ஒருத்தவங்களோட ஒரு பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வர்றது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு அடிக்டாக வலிக்கிட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அறியாமலே நான் அவங்க கூட ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிடுவோம். அவங்க கூட ஒரு ஸ்டோரியை வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ரைட் பண்ணி வச்சுக்குவோம். சரி, ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது அவர் பேர் வந்து மைக்கேல் பிலிப்ஸ். இவர் ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், தான் அந்த ஒலிம்பிக்கில் எப்படி கோல்டு மெடல் வாங்கணும் என்றது தன்னுடைய வெற்றியை வந்து டெய்லி ஒரு படம் மாதிரி வரைஞ்சி அதை வந்து தன்னுடைய மனக்கண்ணுக்குள்ளாலேயே வந்து அவர் டெய்லியுமே நினச்சிக்கிட்டு இருக்கார். அதே போலவே அந்த ஒலிம்பிக் கேமில் அவர் வந்து வின் பண்ணவும் செய்கிறாரு. அது எதுக்காகன்னு சொன்னால், நான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணதால தான் தனக்கு இது சாத்தியமானன்னு சொல்லி அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அழகாக சொல்லணும்னா நீ உங்களை பற்றி என்ன நம்புறீங்களோ அதுதான் அவங்க உண்மையான வாழ்க்கையாக மாறும். ஸோ நான் முடியாதவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் எதுவுமே முடியாத மாதிரியே போயிடும். அதுக்கு மாறாகவே நான் வந்து தைரியசாலி, என்னால் முடியலைன்னா யாராலையுமே முடியாது, என்னால் ஒரு விஷயம் முடியும் என்று நீங்கள் ஆணித்தனமாக நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். ஏன்னா அது நமக்குள்ளே தான் இருக்குது, நாம் தான் அதை ஆக்டிவ் பண்ணி ஆகணும். ஸோ வேறு யாருமே எங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறதால அந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் உண்மையாகவே ஆக்க முடியும். அதுதான் இதனோட பவர்.
மட்டும் இல்லாமல் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து எப்படி மாற்றுறதுன்னு தெரியுமா? முதலாவது அஃபர்மேஷன்ஸ்னால் உங்கள் கனவு வாழ்க்கையை பற்றி நம்பிக்கையோட நீங்களே டெய்லியுமே சொல்லணும். நான் வந்து தைரியசாலி, நான் ஒரு வெற்றியாளர், எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிறைய விஷயங்களை ஈர்த்துட்டு இருக்கிறேன், நிறைய விஷயம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நான் கெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு டெய்லியுமே நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விசுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன்ன்றது இந்த பாட்டில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான பாட்டாக கருதப்படுது. இதுக்காகன்னு சொன்னால் கண்களை மூடி உங்களுடைய கனவு வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ நீங்கள் அதை அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே இருந்தால் தான் சொல்லுவாங்களே, எங்களால் இங்கே இருந்து கூட இந்த நொடியில் கூட நாங்கள் ஸ்பேஸுக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் போய்க்கொள்ள முடியும். இப்போ நான் சொல்லும்போது கூட உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்து வந்திருக்கு. ஏன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்பேஸை பற்றியான விஷயங்களும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அட் அ டைமில் நீங்கள் ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு கூட தோணியிருக்கலாம், ஒரு சின்ன கிளிப்பிங் கூட வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் எப்படி வாழணுமோ எப்படி இருக்கணுமோ அதை வந்து நாங்கள் எங்களுடைய மனக்கண்ணில் நான் ஒரு அழகாக இருக்கணும், நான் ஒரு வடிவாக இருக்கணும், ஒரு எனக்கு இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், எப்படி எந்த மாதிரி உங்களால் இப்போ நாங்கள் ரியலாக கொண்டு வர முடியலன்னா கனவுல வந்து கனவு காண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கனவு காண்றதுல ஒரு விதமான தப்புமே இல்லை, அது யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் காண்ற கனவால் உங்கள் வாழ்க்கையை அதே மாதிரி மாறும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாகவே அது மாறும். மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் உடைஞ்சிடக்கூடாது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு நெகட்டிவான தாட்ஸ் தான் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு கதைக்கு இன்றைக்கி இந்த வருஷம் நீங்கள் ஒரு ஜோசியத்தை பார்க்குறீங்கன்னு வைப்போம். இங்கே இருக்கிறவங்க கூட பேர் வந்து இந்த ஜோசியங்களை நம்புறது, ஜாதகத்தை நம்புறது வந்து எங்களோட மக்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வந்து உண்மை பொய் என்றது நான் கதைக்க வரையில்லை, அதை பற்றி ஆர்கியூ பண்ண நான் வரல. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து கெட்டது நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பார்த்து நடந்து போவீங்க. சப்போஸ் நீங்கள் தடுக்கி எங்கேயாச்சும் கீழே விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டா கூட நீங்கள் யோசிப்பீங்க, ஓஹோ ஆல்ரெடி சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த வருஷம் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லி, அதனால தான் நான் ஆக்சிடென்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்க வலிக்கிட்டுருப்பீங்க. இதே விஷயம் வந்து உங்களுக்கு போன வருஷம் கூட நடந்திருக்கலாம், ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக நினச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நெகட்டிவான ஒரு விஷயத்த உங்கள் மைண்டுக்குள்ளே அவங்க திணிச்சிட்டாங்க. எப்படி உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிடாது. ஏன்னா நீ ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்போ புரியுதா? எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதுதான் எங்கள் மைண்டை வந்து ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறந்துருந்தா கூட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டீன்னா ஏன்னா இது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் கரெக்டான விஷயங்களை வந்து நாங்கள் விதைக்கணும். ஸோ அதுவே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது எங்களுக்கு பிடிச்ச எங்களோட ட்ரீம் லைஃப்பை எதுக்காக நாங்கள் டிசைன் பண்ண முடியாது? கரெக்டாக பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இப்போவே விஜுவலைஸ் பண்ணி, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், என்னோடய ட்ரீம் லைஃப்பில் இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன், இந்த மாதிரி தான் வீடு வாங்க போகிறேன், இந்த மாதிரி தான் கார் வாங்க போகிறேன், இந்த மாதிரி தான் லைஃப் பார்ட்னர் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் குழந்தைங்க இருக்க போகிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் டெய்லியுமே விஜுவலைஸ் பண்ணும் பொழுது அது வந்து ரியல் ஆகுறதுக்கு 100% ஆஃப் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அஃபர்மேஷனும் இந்த விஜுவலைஸ் பண்ணுறதுக்கு சரியான டைம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது தூங்குறதுக்கு முதல் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்ல போனால் தூங்கும்போது நீங்கள் பெட்டில் இருக்கும்போது உங்களை அறியாமலே ஒரு தூக்க நிலை, ஒரு கலக்கம், அதாவது உங்கள் கண்ணை வந்து சொல்லட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டைமில் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆக வெளிக்கிட்டுரும். உங்களோட கான்ஷியஸான மைண்டுக்கு நார்மலுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிடுவீங்க, ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து வெளிக்கிட்டுரும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போது அது உண்மை, அதுதான் உங்கள் லைஃபு அப்படின்னு அது வந்து நம்ப வெளிக்கிட்டுரும். அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு க்ரியேட் பண்ண வெளிக்கிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தூங்கி நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு சரியாக சொல்லணுமா, தூக்கம் கலையாமல் ஒரு டைம் ஒன்று இருக்கும், நித்திர கலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்திரிக்கும் போதே எங்களை மந்தமாக கண்ணை கரெக்டாக விழிக்க முடியாமல் ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த டைம்லையும் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து நீ விழிக்கணும், எந்திரி, கண்ணை தோற, கான்ஷியஸுக்கு வா அப்படின்னு சொல்லி அதை ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிற வேண்டிய டைம். அந்த டைம்லையும்
உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாகவே அது நடக்கிறதுக்கு 100% ஆஃப் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து நாங்கள் கண்ணை முழிச்சு நிதானமாக இருக்கிற நேரங்களில் கான்ஷியஸான மைண்ட் வந்து ஒர்க் பண்ணும். இதை தொடலாம், இதை தொடக்கூடாது, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இப்படி போகலாம், இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி கான்ஷியஸாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதே தூங்கும்போது யோசிச்சிருக்கீங்களா? தூங்கும்போது நீங்கள் வந்து கண்ணை மூடி தூங்கிடுவீங்க, உங்களுடைய எல்லாமே ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஆனால் நாங்கள் எப்படி மூச்சு விடுறோம், எப்படி தூங்கி எந்திரிக்கிறோம், எப்படி என்னோட மூச்சு வந்து உள்வாங்கப்படுது, எப்படி வெளிக்குது, வெளியில் விடுபடுதுன்னு நீங்கள் யோசிச்சிருங்க. அதுதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ஆக்டிவேஷனே. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் நாங்கள் தூங்கும்போது ரொம்ப 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 ஆக்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் சொல்லும்போது தூங்கும்போது நாங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது அம்மா அப்பா எது படிக்கிறாங்களோ அதுதான் அந்த குழந்தை வந்து உள்வாங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா அது வந்து ஒரு தூக்கமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்டு தான் அதனோட பிரெயினை வந்து அது வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை வந்து விதைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சேம் பேட்டர்ன் தான் நாங்கள் இங்கேயும் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தண்ணி குடிக்கும்போது எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி குடிக்கும்போது கூட நீங்கள் அதை இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டான விஷயங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து உங்களை பற்றியான நல்ல வார்த்தைகளை மெதுவாக தினமும் உங்களுக்கே சொல்லுங்கள். நல்லவன், நான் விலை மதிப்பில்லாதவன், நான் ரொம்ப வந்து ஒரு ஜென்யூனானவன், நான் ரொம்ப நேர்மையானவன், அப்படியான உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே வந்து நல்ல விஷயங்களை ஊட்டிக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு மரமாக விருட்சமாக வளர்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான தோட்ஸையும் எதிர்மறையாக சொல்கிறவங்களே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது உங்களால் ஒரு விஷயம் முடியுமென்று நீங்கள் யோசிச்சா கூட இல்லைப்பா இது உங்களால் முடியாது அப்படின்னு வந்து உங்களை தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கூட அவங்க உங்களை விட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நெகட்டிவான விஷயத்த அவுட் பண்ணிடுங்க. அதான் சொல்லுவாங்களே, ஒரு பெரிய ஒயிட் போர்டில் ஒரு சின்ன பிளாக் டாட்ஸ் இருக்குமான்னு சொன்னால் எங்கள் கண்கள் வந்து அந்த பிளாக் டாட்ஸை தான் பார்க்கும். ஏன்னா அது வந்து எது நெகட்டிவாக இருக்குதோ அதை தான் அட்ராக்ட் பண்ண பார்க்கும். எங்கள் மைண்டு எப்போவுமே அப்படி தான். ஒரு 4 நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் ஒருத்தங்களை பற்றி நாங்கள் சொல்கிற ஒரு தப்பான தாட்ஸ் தான் அது லைஃப் லாங் அது வந்து ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் நெகட்டிவான தாட்ஸுகளையும் நெகட்டிவான மனிதர்களையும் ஃபஸ்ட்டு உங்கள்லேருந்து அப்புறப்படுத்துங்க, அல்ல நீங்கள் அவங்கள்லேருந்து அப்புறப்படுத்திக்கொள்ளுங்க. என்ன இதுதான் உங்கள் லைஃபுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா மாறுது. நாங்கள் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி யாரோட இருக்கிறோமோ அதைத்தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சி வச்சுக்கும். இவங்க தான் உனக்கானவங்கன்னு. ஸோ நாங்கள் எதை பிடிக்கிறோமோ அது கரெக்டான ஒரு மனிதர்களாக இருக்கணும்ன்றதை நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. மட்டும் இல்லாமல் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு ஈரமான நிலத்தை போல். அந்த ஈரமான நிலத்தில் நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்கும். ஸோ அந்த விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வளர்றது. உங்களுக்கு தேவையான எண்ணம்